ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ v15 ப்ரோவோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹைலைட்டான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் கேமரா, மூணாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஸோ ஃபுல் வி டிஸ்பிளே, இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா மெயின் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் முதல்ல எடுத்தோன்னே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே யூசர் மேனுவல் கைடு இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது உள்ள. ஸோ பார்க்குறது கவர் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த சிலிக்கான கவர் காட்டில் இந்த கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாகவே இருக்குது. மொபைல் சேஃப்டி கூட சொல்லலாம். ஆனால் இந்த ஹைரன் மாடலுக்கு இந்த கவர் போட நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவாக இருக்குது. இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு மொபைலாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த எல்லாருமே ஒரு மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னா மற்ற மொபைலை காட்டி நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக யூஸ் பண்ணணும் நினைப்போம். ஸோ அந்த விதத்தில் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.3 இன்ச்சு ஒரு ஃபுல் வி ஒரு அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மொபைல் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது. நான் ஆரம்பத்தில் அந்த எழுத்து வரதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஆம்ஸ் கூட தான் நல்லா சார்ஜ் ஏறும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். இல்லை 2 ஆம்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது போக 1 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஹெட்செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஹேரன் மாடல் எல்லாமே அது 20,000 மேலே போயிடுச்சு அப்படின்னாவே ஒரு ஹெட்செட்டை வந்து அதிகமாக மெயின் பண்ணி ஒரு நல்லா கொடுக்குறாங்க. விவோவில் அந்த ஹெட்செட்டில் கேட்டால் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸான ஃபீல் கிடைக்கும். மியூசிக் பொறுத்த வரைக்கும் விவோவில் வந்து நல்லா ஹைலைட் ஒரு நல்ல விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.3 இன்ச்சு டிஸ்பிளே, ஒரு ஃபுல் வியூ அமோல்ட் டிஸ்பிளே, 1080 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது, 48 கேமரா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 MP 5 MP, ஸோ 3 கேமரா கொடுக்குறாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட் ஜாக்கு, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் எப்பயும் போல் மைக்கு ஹெட்செட்டு, ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் போகிற எஜெக்ட்ரு, ஸோ இது மாதிரி அந்த போர்ட்லாம் கொடுக்குறாங்க. பேக்கில் எப்பயும் போல் 3 கேமரா, 48 MP கேமரா எடுக்கிறதுக்கு குவாட்கம் பிக்சல் சென்சாரில் கொடுக்குறதால கிளாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவாட்கம் ஸ்னாப்ட்ராகனில் 675A இன்ஜினில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருக்கும். ஆனால் அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுமையான வெர்ஷன் தான். பட் இப்போ வந்து வெர்ஷன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் 845 மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓகே, இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 6GB ரேம் கொடுக்குறாங்க, 6GB ரேமு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு கொடுக்குறாங்க. அடிஷனல் மெமரி கார்டு இதில் போட்டுக்கலாம். ஹைப்ரிட்டோ மற்றபடி கிடையாது, இல்லை எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டுக்கலாம். அந்த விஷயத்தில் இது ஓகே தான். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ கேமராவும் வந்து விவோவில் வந்து இந்த மாடலில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. பேக்கில் வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்கிறதால இது வந்து நம்ம கண்ணாடியை பிடிச்சிருக்குமா இல்லை மொபைலை பிடிச்சிருக்குமா அப்படின்ற அந்த அவ்வளோ கம்பேரிசன் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் கேமரா இருக்குது. ஒரு 48 MP கேமரா குவாட் பிக்சல் சென்சாரில் கொடுத்துருக்கிறதால கிளாரிட்டி வைஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 32 MP செல்ஃபி கேமரா, ஒரு பாப்அப் செல்ஃபியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செல்ஃபி வெளியில் வர அந்த பாப்பா போடுற அந்த பேட்டர்ன் வர்றதுக்கு 0.46 செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தில் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஓகே தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ கொடுக்குறது வந்து நியூ இன்வென்ஷனாக கொடுக்குறது வந்து நம்ம பெட்டராக தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ மொபைல் வாங்கினா இது மாதிரி மொபைல் வாங்குவீங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து விவோ v11 ப்ரோலாம் இல்லை Y21, அதாவது X21 வந்து நீங்கள் விவோவில் ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக அது ஒர்க் ஆகுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதில் கொடுத்துருக்கதால கொஞ்சம் டச் சென்சிட்டிவ் ஸ்பீடு கூட்டியிருக்காங்க, வெர்ஷன் கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடாகவே இருக்குது. v11 ப்ரோலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ மொபைல் வச்சுன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆனதுக்கப்புறம் தான் பேட்டர்ன் ஓப்பன் ஆகுது. ஸோ அது அப்டேட் வந்து சரி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இதில் நியூ மொபைல் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதை காட்டி இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மொபைலை நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம் கட்டாயம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ மற்ற மொபைலில் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே மொபைலை கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி கொண்டு வந்து விவோ தான். ஸோ இதில் மற்றது கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. இல்லை என்ன பேட்டரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3200 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அது வந்து சீக்கிரம் ஏறதுக்காக ஒரு 2L இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஏறும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணியாச்சு, நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக அது இருக்குது. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப கட்டாயம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ இது வந்து டக்குன்னு ஒர்க் ஆகுது, அதாவது டிஸ்பிளே ஆஃபில் இருக்கிறப்பயே இது வந்து டக்குன்னு ஒர்க் ஆகுது. ஸோ மற்றபடி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது ஓகே தான்.
மற்றபடி ரேம் ரோமு மற்றபடி ஓவரால் இந்த செல்ஃபி கேமரா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க.